நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் முக்கியமானது. அப்படியே நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜோஷுவா டிவி நேயர்களே, நீங்க என் கூட ஜெபம் பண்ணுவீர்களா? ஜெபம் என்கின்ற ஆயுதத்தை நாம பயன்படுத்துவோம். நமக்கு மாம்சத்திலும் இரத்தத்திலும் போராட்டம் இல்லை. மாம்சத்திலும் இரத்தத்திலும் போராட்டம் இருந்தவைகளை இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜெயிச்சிட்டாரு. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், பரலோக ராஜ்யம் உண்டு என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக ஆவிகள், வானமண்டல ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை ஜெபத்தால உபவாசத்தால ஜெயிக்கலாம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஊற்றும் உமது ஆவியை தேற்றுமையா நீர் எங்களை. என் கூட நீங்க சேர்ந்து சொல்வீங்களா? ஜெபம் பண்ணணும்னா மாம்சத்துல ஜெபம் பண்ண முடியாது. ஆவியில அனலாக இயேசு கூட ஐக்கியமாக ஊற்றும் உமது ஆவியை தேற்றும் ஐயா நீர் எங்களை. ஊற்றும் உமது ஆவியை தேற்றும் ஐயா நீர் எங்களை. அத்திரம் முழுதும் நிரம்பணும், பொங்கி பழியணும். எங்க பத்திரம் முழுதும் நிரம்பணும், பொங்கிய பழியணும். எங்க பத்திரம் முழுதும் நிரம்பணும், பொங்கிய வழியணும். ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே உம்மை போலவே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மாற்றும் எங்களை இயேசுவே உம்மை போலவே. நித்தியவாசியாகிய கர்த்தாவே, சத்திய வசனங்களை எழுதி கொடுத்தீரே. இவாக கிருபையாக தயவாக சகாயமாக உமக்கு நாங்க நீர் கொடுத்த வேத வசனத்திற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு சொல்லி தெரியல. வாழ்க வாழ்க இயேசுவே, வருக உம்மது ராஜ்யமே. உம்மை வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது போதாது. நீர் கொடுத்த வசனம் யோவான்ல 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆவியாக
ஜீவனாக இருக்கிறது சொன்னீரே, அந்த வசனத்திற்குள் இருக்கிற, நீர் பேசிய வசனத்திற்குள் இருக்கிற ஆவி எங்களோடும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கிரியை செய்யட்டும், ஜீவன் இறங்கட்டும், ஆவி அனல் மூட்டப்படட்டும், ஆவியினால நிரப்பப்படட்டும். இந்த வேத வசனம் நீர் விரும்புகிற காரியங்களை செய்து முடித்து திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவி உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் நீங்கள் வசனத்தை கை கொள்ளுங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே தங்கி இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேற ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், தந்தருளுவார். பாருங்க, அந்த ஆவியானவரைத்தான் இன்றைக்கு நாம் மறுபடியுமாக நாம் ஆவியானவர் என்று ஒரு சில வசனங்களை தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த உலகத்தில் பாவத்திற்குள்ள மரித்து போயிருக்கிறான். காரணம், ஆதாமுடைய அன்பு துணையால இந்த மரணம் ஏற்பட்டது. கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறானது அவைகளிலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கத்தான் வேதவாக்கியோ நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார், தம்மை போலவே நம்மை மாற்ற. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், வேதவாக்கியோ நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார், தம்மை போலவே நம்மை மாற்ற. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், அந்த கேடடைந்து அழகற்று தோன்றி, அந்த கேடடைந்து அழகற்று தோன்றி சொந்தமாக சேர்க்க இந்த பாடடைந்தார், வேதவாக்கியோ நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார், வேதவாக்கியோ நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆவியான வேத வசனம் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. அதனால அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றது. உயிர்ப்பிக்கக்கூடிய வேத வசனத்தை சொல்லிய இயேசுவை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் இயேசு இப்படியாக சொல்லி இருக்கிறாரு, என்னை இந்த பூமியில் அறிக்கையிடுகிறவனை, அறிவிக்கிறவனை, என்னை வெளிப்படுத்துகிறவனை நான் பரலோகத்தில் தூதர்கள் முன்னால அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் அந்த வசனத்தை நான் வாசித்து நான் நினச்சி மகிழ்ந்துக்கிட்டு வேதவாக்கியோ நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார், தம்மை போலவே நம்மை மாற்ற. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார். இப்படி பாடலோடும் வேத வசனத்தோடும் துதியோடும் கர்த்தரை நான் அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு
ரொம்ப ரொம்ப ஆசை. தாவீது சொன்னான் 63ஆம் சங்கீதத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆசை ஆசை ஆசை. பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை பார்க்க எனக்கு ஆசை அப்படின்னு தாவீது சொல்கிறான். ஆனால் நான் இந்த லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியில் இயேசு என்கின்ற என்னை அறிக்கையிடுகிறவனை நான் தூதர்கள் முன்னாடி, இது என் மகன் என்ன அறிவிச்சுக்கிட்டே இருக்கான், இது என் மகன் எனக்காக மியூசிக் அமைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி தூதர்கள் முன்னால் நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பாக்கியம்! நீங்கள் யாருக்காகிலும் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா எதற்காக? உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இயேசு, உங்களுக்கு ஜீவனை கொடுத்த இயேசு, உங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்த இயேசு, உங்களுக்கு 2 வித சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு. அந்த இயேசுவை வேத வாக்கியம் நிறைவேற தாகமாயிருந்தார், தம்மை போலவே நம்மை மாத மரித்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கின்றார், என்றென்றைக்கும் ஜீவிக்கின்றார், மண்ணிலும் இயேசுதான், வேதவாகியோ நிறைவேற இயேசு உலகினில் வந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனால தேவ அன்பு வெளியானது. இந்த அன்பை குறிச்சி, இயேசு என்கின்ற அன்பை குறிச்சி பேச பேச தாகம் தீராது. தாவீது சொல்லியிருக்கிறான் பாத்தீங்களா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி அவையமிட்டு சொல்லியிருக்கிறான். அதை நினைச்சு பாருங்களேன். இயேசு இந்த பூலோகத்தில் உங்களை தேடி வந்தார் இல்லையா, என்னை தேடி வந்தார் இல்லையா, நம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார் இல்லையா. இதை நினச்சி பார்த்து நீங்கள் இயேசுவை அறிவிச்சுக்கிட்டே இருங்க. பாருங்கள், யோவான் 6:63 ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் 57வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 15வது வசனம் இங்கே இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், இதை எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த வேத வசனத்தின் மேலே கவனமாக இருங்க. ஏன்னா உபாகமத்தில் 20ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை கருத்தாக போதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் மோசே மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நான் இந்த வேத வசனத்தை கருத்தாக பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவிய உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகின்றேன். பார்த்தீர்களா, எத்தனை அருமையான வசனம், எத்தனை ஆழமான வசனம், எத்தனை தாகமான வசனம், எத்தனை ஆர்வமுள்ள வசனம். உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவர் எப்படி இந்த பழைய ஏற்பாட்டில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பார்த்தீர்களா? நீங்கள் வாசித்தீர்களா? இதை சிந்தித்து பார்த்தீர்களா? பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தை, அவருக்கு எத்தனையோ நாமம் உண்டு. அதில் நித்தியவாசியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து பரிசுத்தர் என்கிற கர்த்தர் சொல்லுகின்றார். இதை பாருங்க, நித்தியவாசியாகிய கர்த்தர் சொல்லுகின்றார்,
பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அடுத்து மகத்துவம் உள்ள கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னதமான கர்த்தர் சொல்லுகின்றார். அடுத்து சொல்கிறாரு, நான் உன்னதமானவர் என்று சொல்லிட்டு நான் வாசம், என்னுடைய வாசம் எங்கே தெரியுமா? உன்னதத்தில், அந்த உயரத்தில், பரிசுத்தம் உள்ள இடத்துல. பாருங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகின்ற நான். எங்கே வாசம் பண்ணுகிறாரு? பரிசுத்த ஸ்தலத்தில். நான் உன்னதமான இடத்துல வாசம் பண்ணுகின்றவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகின்றேன். உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் பணிந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒன்றுமே என்னால் முடியாதுயான்னு சொல்லி யாரை பார்த்தாலும் பணிவாக போய்வாங்க. என்னை அடித்து போட்டுனாலும் போயா, என்னால் ஒன்றுமில்லை, பலமில்லாதவங்க, இன்னும் பணம் இல்லாதவங்க, இன்னும் ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உண்டாக்கின இருதயம் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது போல இந்த பணிந்தவர்களுக்குள்ளும் நான் கொடுத்த இருதயம், நான் உருவாக்கின இருதயம் இருக்கிறது. அவர்களை நீங்கள் உயிர்ப்பிக்கணும். நீங்கள் உயிர்ப்பிப்பதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு சுபாவம் வரணும். இங்கே 15ஆம் அதிக வசனத்தில் பாருங்கள், இந்த 7வது வரியில் உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்கிண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகின்றேன். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகின்றேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை, ஒரு சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவம் என்ன தெரியுமா? நீங்கள் நொறுங்குண்டு இருக்கணும், ஆவியில் நொறுங்கிடணும். இயேசு உங்களுக்காக எனக்காக பணிந்தார். மனுஷன் அடிக்கும்போது, மனுஷன் தன்னுடைய கைகளில் கால்களில் ஆணிகளை வைத்து அடிக்கும்போது, முள்முடி, கூர்மை, முரடர்கள், கொடுமை இயேசுவின் சிரசின் மேலே வச்சு போர் சேவகர்கள் 40 பேர் அடிக்கும்போது இயேசு பணிந்து கொண்டார். அந்த பணிவை இயேசு விரும்புகின்றார். அந்த பணிவு உள்ள ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய, நொறுங்குண்ட ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய இயேசு தேடுகின்றார். காரணம் என்ன? இந்த உலகத்தில் பணிந்து நொறுங்குண்டு இயேசுவை அறியாத, இயேசுவை சிந்திக்காத, இயேசு இல்லாத அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாங்க. நம்ம அருகாமையில், நம்ம சொந்தத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம தேசத்தில் அநேகர் இருக்கிறாங்க. பணிந்தவர்கள், நொறுங்குண்டவர்கள். அவர்களை விடுவிக்க உங்களை இயேசு அழைக்கிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகின்றார். நித்தியவாசியாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகின்றார். பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகின்றார். அவருடைய வாசம் உன்னதங்களில், பரிசுத்த ஸ்தலங்களில். ஆனால் மனுஷியாகிய உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், இந்த உலகத்தில் பணிந்தவர்களை, நொறுங்குண்டவர்களை விடுதலை செய்யணும். நோய் கொண்டவர்களை, பாவம் உள்ளவர்களை, பரிசுத்தம் இல்லாதவர்களை, வியாதி உள்ளவர்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவங்க தான் பணிந்தவங்க. இந்த தவறை செய்யவே கூடாதுன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் சூழல் என்னை கோபப்படுத்திருச்சு. நான் இந்த பொல்லாத காரியத்தை செஞ்சிட்டேன், அதனால் சிறை பிடிக்கப்பட்டுட்டேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கதறுகிறார்கள். பார்த்தீர்களா? அவங்க செஞ்ச தவறின் நிமித்தம் பணிகின்றாங்க காவல்துறைகளிடம். எதிர்த்து பேச முடியலை காவல்துறைகளிடம். அவங்க சிறைப்பிடித்து அடைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை
அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள போகும் முன்பதாக உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வசனம் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் சொல்லத்தான், பணிந்த ஆவிகளை, பணிந்த மனிதர்களை, இருதயம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை விடுவிக்கத்தான் வேதவாக்கியம் நிறைவேற இயேசுதாகமாயிருந்தார். வேதவாக்கியம் நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார். அந்த கேடடைந்தார், அழகற்று தோன்றினார், சொந்தமாக சேர்க்க இந்த பாடடைந்தார். அந்த கேடடைந்தார், அழகற்று தோன்றினார், சொந்தமாக்கிக் கொள்ள இந்த பாடடைந்தார். வேதவாக்கியம் நிறைவேற இயேசு பூவுலகினில் வந்தார். அப்போ நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்களா? பணிந்தவர்களை, இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய, உயிர்ப்பிக்க நீர் சொல்லியிருக்கிறீர் அல்லவா? இயேசுவே, நீர் சொன்ன வசனம் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக பாடலோடு ஒரு கதாகால ஜெபம் போல ஒரு அண்ணன், ஒரு பெரிய ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. அதன் நிமித்தம் நீங்க சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நினைச்சுக்கிட்டே இருக்கும்படியாக பாடலோடு எனக்கு அறிவிச்சாங்க. என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு இயேசுவின் வசனம், இயேசுவின் சிந்தை அப்படின்னு. உங்களை விட்டு கொடுப்பீங்களா? இயேசு சொன்னார் இல்லையா, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. மாம்சத்தில் நீங்க போராட வேண்டாம். மாம்சத்தில் போராடுனீங்கன்னா நீங்க தோல்வி அடைவீங்க. ஆவியில, ஜெபத்துல, வேத வசனத்துல, கர்த்தரை அறிகிற அறிவில, கர்த்தரை துதிக்கிற துதியில, பரிசுத்தத்துல, உத்தமத்துல நீங்க போராடி ஜெபம் பண்ணினீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துரும். பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவரால நீங்க உயிர்ப்பிக்கப்படுகிறீங்க. அநேகரை உயிர்ப்பிப்பீங்க. இயேசு லாசரை, மரித்து போன லாசரை உயிரடைய செய்தார் அல்லவா? நாயின் என்னும் நகர வீதியிலே ஒரு பெண் அழுது கொண்டு வருகின்றாள். தன்னுடைய ஒரே மகன் இறந்து போனதின் நிமித்தம் அழுகையாய் அவள் கைம்பண்ணாக இருந்தாள். உடனே பாடையை தொட்டார் இயேசு. வந்து உடனே அந்த சுமந்து போனவங்க பாடைய இறக்கி வச்சாங்க. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திரு. வேத வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. உடனே மரித்தவன் எழுந்தான், மரித்தவன் பிழைத்தான், எழுந்தான், உட்கார்ந்து பேச தொடங்கினான். இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, மரித்தவன் பேச தொடங்கினான். பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. இன்னும் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பித்தான் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் ஆவியோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் அறிவித்திருக்கிறார். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளுக்குள் இருக்கிற ஜீவன், இவைகளுக்குள் இருக்கிற வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே சென்று அநேகரை, பணிந்திருக்கிறவர்களை, நொறுங்குண்டவர்களே இந்த வேத வசனம் விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.